ஒரு புக் படிச்சு முடிச்சப்புறம், ஒரு நிமிஷம் சைலன்ட்டா உட்காந்து யோசிக்க வச்ச புக்னா, அது இதுதான். தி ஆல்கெமிஸ்ட். இது ஒரு ட்ரெஷர் பத்தின ஸ்டோரி மாரி தெரியலாம். ஆனா, இது நம்மளுடைய லைஃபோடைய ஸ்டோரி. இந்த புக் எனக்கு புரிய வச்ச ஒரு சில விஷயம் என்னன்னா, சில நேரத்துல நம்மளுடைய டெஸ்டினேஷன விட ஜர்னி தான் நம்மள மாத்துது. நம்ம தேடுற ட்ரெஷர் வெளிய தான் இருக்குன்னு நம்ம நெனைப்போம். ஆனா, அது நமக்குள்ள தாங்க இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த மனசார வேண்டி, அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா, யூனிவர்ஸே உங்கள அதுகிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஒரு வேளை அது கொண்டு போய் சேர்க்கலன்னா, அது உங்களுக்கானது இல்லன்றது தான் அர்த்தம். இங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல பயம். ஆனா, இந்த புக்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப எடுத்து வைங்க. மத்ததெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கும். எனக்கு இந்த புக்ல ரொம்ப புடிச்ச லைன் என்னன்னா, "வென் யூ வாண்ட் சம்திங், ஆல் த யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ் இன் ஹெல்பிங் யூ டூ அச்சீவ்." இந்த புக்ல சொல்லாத ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இடம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுக்காக, அதே இடத்துலயே உட்காந்துட்டு இருந்தா, நம்மளால சக்சஸ் ஆக முடியாது. நெறைய பீப்பிள்ஸ மீட் பண்ண முடியாது. நெறைய லாங்குவேஜஸ லேர்ன் பண்ண முடியாது. நம்மளால ஒண்ணுமே முடியாதுங்க. நம்ம அந்த கம்ஃபர்டபுள் ஜோன தாண்டி வெளிய போகணும். நெறைய பீப்பிள்ஸ மீட் பண்ணணும். சக்சஸ நோக்கி ஓடணும். நெறைய லாங்குவேஜஸ் கத்துக்கணும். நெறைய ஹேபிட்ஸ உருவாக்கணும். இதெல்லாம் பண்ணா தான் உங்களுக்கு லைஃப் மூவ் ஆகுற மாரியே தோணும். நீங்க இந்த ஆல்கெமிஸ்ட் புக் படிச்சிருந்தா, உங்களுக்கு ரொம்ப புடிச்ச லைன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வேள படிக்கலனா, தயவு செய்து இத சேவ் பண்ணிட்டு, உங்களுடைய ரீடிங் லிஸ்ட்ல இந்த புக்க ஆட் பண்ணுங்க. ஒரு வேள உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லன்னா, நான் வேணா இந்த புக்கோடைய ஃபுல் ஸ்டோரிய YouTubeல வீடியோவா போடுறேன். அதுக்கு நீங்க வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க.